பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் சொல்கிற மாதிரி தான், பாசிட்டிவிட்டிங்கிறது நிஜமாவே உங்கள் லைஃப்பை டோட்டலாக மாற்றிடும். எனக்கு அது இல்லை, இது இல்லை, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, நல்ல வேலை இல்லை, இல்லை உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு குறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க, உங்களால முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா, கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டும். நீங்க நெனச்ச விஷயங்கள, நீங்க நெனச்ச கோல்ஸ கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான மேனிஃபெஸ்டிங் மெத்தட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தட், அதே நேரத்துல நல்ல பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன கோல் இருக்கோ, அத அப்படியே கேட்டீங்கன்னா, அத அப்படியே இந்த பிரபஞ்சம் வந்து உங்க கையில குடுக்குற மாரி விஷயத்த தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நெறைய பேர் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டிங் மெத்தட் ஆகட்டும், இல்ல மந்த்ராஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நேத்து கூட ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுன்ட்டு. எனக்கு அவ்ளோ ஹாப்பியா இருந்தது. இந்த மாரி நெறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் சொல்ற இந்த மேனிஃபெஸ்டிங் மெத்தட வந்து நம்பிக்கையோட யூஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னதான் நான் ஒரு வீடியோல கன்வே பண்ணாலும், அத நீங்க எந்த அளவுக்கு நம்பி, உங்களோட முழு முயற்சியிலயும், உங்களோட கான்சன்ட்ரேஷன் மாறாம, கன்டினியூவா அத கஷ்டப்பட்டு பண்ணி நீங்க வின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி தான் இன்னைக்கும் நான் ஒரு சூப்பரான, அதே மாதிரி ஈசியஸ்ட் மெத்தட். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க லைஃப் லாங் ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயமா சொல்லுங்க. நான் இன்னும் வந்து மேனிஃபெஸ்டிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம சேனல் பார்க்குற நெறைய பேருக்கு தெரியும். நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே என் லைஃப்ல வந்து நெறைய டவுன்ஃபால்ல இருக்கும்போது, எல்லாரும் வந்து "நீ வந்து அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லும்போது, யார் மேலயுமே எனக்கு வந்து நம்பிக்கை போகும்போது, எனக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேல, கடவுள் மேல நம்பிக்கை அதிகமாச்சு. அந்த டைம்ல சரி நம்மள எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. ஆனா கண்டிப்பா வந்து இந்த பிரபஞ்சம், இந்த தெய்வம் வந்து நம்மள கைவிடாதுங்கும்போது, நான் அந்த பிரபஞ்சத்த நம்பி மேனிஃபெஸ்டிங் பண்ணி நெறைய விஷயங்கள் சடனா என் லைஃப் வந்து அப்படியே சேஞ்ச் ஆச்சு. இப்போ வரைக்கும் என் லைஃப் வந்து ஒரு என்ன சொல்றது? டவுன்ஃபாலுக்கே போகல. இப்போ வரைக்கும் ஒரு 5 இயர்ஸா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு படிக்கட்டா, ஒரு படிக்கட்டா என்னோட லைஃப்ல நான் மேல போயிட்டே இருக்கிறதுக்கு காரணம், இந்த பிரபஞ்சத்த நான் அதிகமா நம்புறது தான். சரிங்களா? ஸோ நீங்களும் நம்புங்க. உங்கள அதிகமா நம்புங்க. இந்த பிரபஞ்சத்த அதிகமா நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். இந்த விஷயத்த நீங்க லைஃப் லாங் ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அந்த சிம்ப்ளஸ்ட் மெத்தட என்ன டைம்ல, எந்த மாதிரி நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவா நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நான் கோல்டு ரிலேட்டடா விளாக்ஸ் நிறைய போட்டுட்டு இருந்தேன். ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸா கொடுத்துட்டு இருந்தேன். நிறைய பேர் அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் வந்து என்ன சடனா அந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக திரும்பவும் அம்மு ஜுவல்லரி விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசா நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல கடந்த ஒரு வாரங்களா நான் வீடியோஸ் வந்து கோல்டு வீடியோஸ் திரும்பவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்க கோல்டு வீடியோ போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா நீங்க கவர் பண்ணி காட்டுறீங்க. வேஸ்டேஜ்ல இருந்து அந்த கலெக்ஷன்ல இருந்து ரொம்ப அழகா நீங்க வந்து தத்துவமா காட்டுறீங்க. ஸோ உங்களோட விஷயம் எங்களுக்கு வேணும் வேணும் திரும்ப திரும்ப எனக்கு மந்த்லி அந்த ரிக்வஸ்ட் வந்துட்டே இருந்ததுனால தான், ஓகே ஏன் நமக்கு டைம் இருக்கு, டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுவும் எனக்கும் வந்து பர்சனலா ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸா கொடுக்குன்றதுனால தான் நான் அகைன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மு ஜுவல்லரி விளாக்ஸ் உடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த சூப்பரான மேனிஃபெஸ்டிங் மெத்தட் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். மேனிஃபெஸ்டிங் நம்ம ஏன் பண்ணணும்? சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ட்ரீம் இருக்கும். நெறைய ஏர்ன் பண்ணணும், நெறைய வந்து நம்ம சொத்துக்கள் வாங்கணும், இல்ல நகை வாங்கணும், இல்ல சின்ன சின்னதா ஒரு சேமிப்பு பண்ணணும், இல்ல நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கணும், இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த் வேணும், நமக்கு நல்ல ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வேணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள். சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கணும், சில பேருக்கு கார் வாங்கணும், பைக் வாங்கணும். இந்த மாரி அவங்கவங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரியும், அவங்கவங்களோட மனநிலைமைக்கு ஏத்த மாதிரியும், அவங்களோட கோல்ஸும், ஆசைகளும் வேற வேற மாரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த உலகத்துல வந்து ஒரு விதமான தேவைகள் இருக்கும். தேவையில்லாத மனுஷங்களே கிடையாது. ஸோ அந்த தேவைகளை சரியான நேரத்துல, சரியான முறையில நம்ம இந்த பிரபஞ்சத்தை நம்பி அதை சொல்லும்போது, அந்த ஆற்றலுக்கு வந்து அதிகமான பவர் இருக்கும். ஸோ இதுக்கு முதல்ல நீங்க இந்த செய்யற ப்ராசஸ முழுமையா நம்பணும்.
இது உண்மை. இத நம்ம வந்து உடலாலயும், மனசாலயும் இத வந்து அந்நியப்படுத்தி தான் நம்ம இந்த விஷயத்த வந்து சக்சஸ் பண்ண முடியும். சும்மா ட்ரையலுக்காக வந்து நான் சொன்ன உடனே எந்திரிச்சு இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு கடமைக்காக எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம ஒரு நல்ல விஷயத்த நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம இத்தன டேஸ்ல இது பண்ணும்போது கண்டிப்பா இது நடந்துரும் அப்படின்னு சொல்லி நீங்க 100% நம்பிக்கையோட இத பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து மேனிஃபெஸ்டிங் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேனிஃபெஸ்டிங் வந்து சிம்பிளா, எளிமையா ஒரே ஒரு மெத்தட்ல பண்றேன். இந்த மேனிஃபெஸ்டிங்ல வந்து நெறைய விஷயம் நானே சொல்லியிருக்கேன். 999 மெத்தட், 666 மெத்தட், 555 மெத்தட், 1111 மெத்தட் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ரிட்டர்ன்ல எழுதுற மாதிரியும் நான் நெறைய விஷயங்கள் குடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நான் ஃபாலோ பண்றது வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நான் ரிட்டர்ன்ல எழுதுவேன். அத நான் நெறைய பேருக்கு சொல்லி உங்களுக்கும் ஆப்ட்டா இருக்கு. இது நான் கண்டுபிடிச்ச மெத்தட்லாம் கிடையாது. இது வந்து காலங்காலமா சொல்லப்போனா பல 100 வருஷங்களா நெறைய பேரு பண்ணி, ஸோ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நெறைய நடந்திருக்கு. ஸோ அதத்தான் வந்து நம்ம சேனல்ல நான் ட்ரையல் பண்ணி பார்த்து வந்ததுனால ஒரு விஷயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி தான் இன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேத்தி நம்ம மேனிஃபெஸ்டிங் பண்ற விஷயத்துக்கு அதிக பவர் இருக்கு. இது 100% உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது பண்ணும்போது உங்களுக்கு உங்க கோல் மட்டும் அச்சீவ் ஆகாது. இப்ப நான் நகை எடுக்கணும், இப்ப நான் வந்து கடன் இருக்கு, அந்த கடன் சரியாகணும் இந்த மேனிஃபெஸ்டிங் நீங்க பண்ணாலும், உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆரா வந்து நல்லா கிளென்ஸ் ஆகுறத உங்களால உணர முடியும். ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கீங்கன்னா, அதுலருந்து நீங்க வெளிய வருவீங்க. ரொம்ப நெகட்டிவா இருக்கீங்கன்னா, அதுலருந்து வெளிய வருவீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்ரோஷமான குணங்கள் எல்லாமே மாறுறத உங்களால இதுல வந்து நல்லா உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறதே நீங்க எல்லா டைம்லயும் பண்ணணுங்கிறதெல்லாம் அத வந்து வச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. எப்பயுமே மேனிஃபெஸ்டிங் இந்த பிரபஞ்சத்து கூட நம்ம தொடர்பு கொள்ற ஒரு சூப்பரான நேரம் அது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் தான். 3:30 ஏன் 3:20ன்னே வச்சுக்கோங்களேன். 3:20ல இருந்து ஒரு 5:30 வரைக்கும் தான். அந்த டைம் தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டைம். ஸோ அந்த நேரத்த மட்டும் தயவு செஞ்சு நீங்க மேனிஃபெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு. இல்ல காலையில தான் எனக்கு அதிகமா தூக்கம் வரும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்திரிக்க முடியலன்னா, அந்த அளவுக்கு உங்க உடம்புல வந்து அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ண போறீங்க. அந்த விஷயம் பண்ணா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வரும்னா, நிச்சயமா உங்கள சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி வந்து உங்கள அப்படியே அமுக்கும். ஸோ அந்த விஷயத்த உங்கள வந்து பண்ண விடாது. ஆனா அதையும் மீறி நீங்க உங்க மனசுல வந்து ஒரு வைராக்கியத்தோட இத பண்ணீங்கன்னா, கண்டிப்பா எல்லா தடைகளையுமே உங்களால லைஃப்ல சரி பண்ணி அடுத்தடுத்த நல்ல ஜாப் பொசிஷன்ஸ்க்கு, நல்ல ஏர்னிங்ஸ்க்கு, நல்ல சம்பாத்தியத்துக்கு, நல்ல விஷயத்த உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுல நான் சொல்றது 3:30 டூ 5:30 அந்த டைம்ல விளக்கேத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய பேர் வந்து கிறிஸ்டியன் சிஸ்டர்ஸ் இங்க இருக்கீங்க. ஸோ முஸ்லீம் சிஸ்டர்ஸும் இத பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கிறிஸ்டியன்ஸா இருக்கிறவங்க நீங்க தாராளமா கேண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ ஹிந்துஸா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க தாராளமா விளக்கு ஏத்திக்கலாம். ஓகேவா? மண் விளக்கு தான் ஏத்தணும். ஸோ நம்ம ஹிந்து சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து விளக்கு என்ன விளக்கு ஏத்தணும்? வீட்ல வந்து இருக்கு. அத ஏத்திக்கலாமான்னா, அத வந்து யூஸ் பண்ணாதீங்க. மண் இருக்கு பார்த்தீங்களா? மண்ணுக்கு வந்து எப்படி சொல்றது? ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் இருக்கு. மண் விளக்குக்கு ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்கு. அதுல நீங்க வந்து எண்ணெய் ஊத்தி, திரி போட்டு வீட்ல வந்து அந்த தீபம் ஏத்தும்போது, அதுக்கு உண்டான அந்த ஆரா எனர்ஜிங்கிறது ரொம்ப அதிகம். அதனால மண் விளக்கே யூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு மண் விளக்கு தான். எண்ணெய் வந்து நீங்க எந்த எண்ணெய்னாலும் நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அது ப்ராப்ளமே கிடையாது. டைமிங் வந்து இதுதான். ஸோ காலையில எந்திரிச்சு இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு குளிக்கணுமா அப்படின்னா, கண்டிப்பா குளிக்கணும். சரிங்களா? ஸோ நீங்க அத வந்து ஒரு வேலையா நீங்க நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். காலையில நீங்க ஒரு 5 மணிக்கு எந்திரிங்க. டக்குனு ஒரு 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துருங்க. நைட்டே வந்து இந்த விளக்கு போடுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே எடுத்து வச்சுடுங்க. சின்னதா ஒரு நோட்டு. அது வந்து ரூல்ட் நோட்டா இருக்கலாம், இல்ல அன்ரூல்டு நோட்டா இருக்கலாம். எடுத்து வச்சுக்கோங்க. கிரீன் கலர் பென்னு ரொம்ப நல்லது. நெறைய பேர் வந்து ஏன் நீங்க கலர் பென்ஸ் எல்லாம் சொல்றீங்கம்போது, கிரீனுக்கு ஒரு நல்ல அட்ராக்ஷன் பவர் இருக்குன்றதுனால கிரீன் கலர் சொல்றேன். என்னால கிரீன் கலர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, தாராளமா நீங்க வந்து ப்ளூ கலரே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அத நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. போய் நல்லா குளிச்சுட்டு வந்தா தான் உங்களோட உடம்பு வந்து கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் நல்லா ஒரு தெளிவா இருக்கும். அதனால தான் உங்களோட பாடிய ஃபர்ஸ்ட்டு கிளென்ஸ் பண்றதுக்காக டெய்லி நம்ம காலையில எந்திரிச்சோனே குளிக்கணும், அப்டின்னே வந்து பெரியவங்க சொல்லுவாங்க.
ஸோ நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக போய் விளக்கேற்றிடுங்க. எனக்கு பூஜை ரூம்லேயே நான் விளக்கு ஏற்றி இந்த மேனிஃபெஸ்டிங் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்க பூஜை ரூம்லேயே போய் உட்காந்து இது பண்ணிக்கலாம். இல்லை நான் பூஜை ரூமில் உட்கார வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஹாலில் நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், விளக்கு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேரக்ஷன்லனாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ டேரக்ஷன்ஸ் கணக்கு கிடையாது. கிறிஸ்டின் சிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ உங்கள் கேண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்குன்னு பூஜை ரூம் இருக்குது, அங்கே நான் கேண்டில் யூஸ் பண்ணிக்கிறேன்னா அது உங்களோட விருப்பம். யூஸ் பண்ணிக்கோங்க, உட்காருங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலை பொருத்தும் போது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விளக்கு பொருத்தும் போது அந்த தீபத்தை பொருத்துறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் இந்த மெத்தடில் தான் நான் பண்ணுறேன். சரிங்களா? அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நோட்டை எடுத்து எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு நடந்துட்டது மாதிரி அந்த பேஜ் ஃபுல்லாக எழுதுவேன். இது ஏற்கனவே நம்ம காமனாக மேனிஃபெஸ்டிங் பண்ணுற அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஏன் நான் ரிட்டர்னில் சொல்கிறேன்னா, இந்த விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கற்பனை பண்ணீங்க நடந்துட்டது மாதிரினா ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேருக்கு மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம். அதனால வந்து அந்த கற்பனை பண்ணுறதுக்கு வராமல் இருக்கும். ஸோ பண்ணும்போதே வந்து உங்களுக்கு நிறைய தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் எழுதும்போது வேறு வழியே இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மைண்டும் சரி எல்லாமே அதை கவனித்து நீங்கள் எழுதும்போது திரும்ப திரும்ப அந்த வாக்கியத்தை நீங்கள் எழுதும்போது அது உங்கள் மனசில் அகைன் அகைன் பதியும். நீங்கள் கற்பனை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எழுதும்போது அந்த விஷயத்த கற்பனை பண்ண மாதிரி அதை நடந்துட்டது மாதிரி நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மாதம் இப்போ ஒரு 40+ ஏர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ என்ன எழுதிட்டு இருக்கேன்னா, மந்த்லி குறைஞ்சது நான் வந்து ஒரு ₹1,00,000 சம்பாதிக்கணும்னு நான் எழுதிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டாக நான் அதை தான் நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அப்படி எழுதும்போது நான் எப்படி நினைப்பேன்னா, எழுதிட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த மாதிரி 1,00,000 சம்பளம் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து யூடியூப்லேருந்து வர்ற இன்கம் எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும் டாலர்ஸாக வரும். அது கன்வெர்ட் ஆகி எனக்கு அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். ஸோ நான் எப்படி நினைப்பேன்னா, என்னோட மந்த்லி சேலரி வந்து 1,00,000 என் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படி எழுதுவேன். ஸோ நீங்கள் தங்கிலீஷில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம், எதுனாலும் எழுதலாம். ஸோ அப்படியே எழுதி முடிச்சுட்டு திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ காலையில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னென்ன சாமிலாம் என் பூஜை ரூமில் இருக்குதோ என்னோடய குலதெய்வ ஃபோட்டோ இருக்கும். ஸோ நல்லபடியாக வந்து நார்மலாக எப்பயும் போல் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அன்னைக்கு டே முடிச்சுட்டு நான் சமையல் பண்ண போயிடுவேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு விஷயமா நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு சிம்பிளான மெத்தடு. காலையில் எந்திரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்புங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சோடனே காலையில் நம்மளால் எந்திரிக்க முடியாது அப்படின்றத நீங்களே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களால் எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்களால் முடியலைனாலும் என்னால் எந்திரிக்க முடியும் எந்திரிக்க முடியும் அப்படின்னு ஒரு 10 தடவை நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டீங்கன்னா காலையில் கண்டிப்பாக உங்களால் எந்திரிக்க முடியும். ஸோ 3:20க்கே எந்திரிங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ 5:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாலும் உங்களால் மேக்ஸிமம் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு 5:30க்குள்ளே இந்த விஷயத்த அழகாக உங்களால் பண்ணி முடிக்க முடியும். விளக்கு கன்ஃபார்மாக 5:30க்குள்ளே நீங்கள் ஏற்றிடுங்க. அது வந்து அதுக்கு மேலே வந்து விளக்கு ஏற்றுறது நீங்கள் கொண்டுட்டு போகாதீங்க. ஸோ 5:20 5:25க்குள்ளே விளக்கு ஏற்றி நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு டைம் 5:30க்கு மேலே வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக கேட்பீங்க. நான் வந்து பீரியட்ஸ் டைமில் மட்டும் நான் விளக்கு ஏற்ற மாட்டேன். ஸோ விளக்கு ஏற்றாமல் இந்த ப்ரொசீஜர் அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இது எத்தனை நாளைக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைஃப் லாங் பண்ணலாம். நான் இதை கிட்டத்தட்ட மோர் தென் 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயமா நான் வந்து வைப்பேன். எனக்கு வந்து இது நடக்கணும், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வைப்பேன், அது நடக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்கணும். இப்படி தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணி வந்து எழுதிட்டே இருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் சொல்லியிருந்தேன், நான் 2028 to 2030க்குள்ளே வீடு வாங்கணுன்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயமும் என்னோட சேலரி விஷயமும் தான் இப்போ நான் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கேன். ஸோ மித்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நான் கேட்டதை கொடுத்துருச்சு. ஸோ நான் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ எவ்வளோ நீங்கள் கீழே போனாலும் கவலையே படாதீங்க. திரும்பவும் உங்களால் மேலே வர முடியும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 45 days to 48 days நீங்கள் பண்ணுங்கள் ஒரு விஷயத்த. நிச்சயமாக உங்களுக்கு அது நடந்துடும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.